மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, மகனே மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். தாய் மறந்தாலும் நான் மறவேனே, மகனே மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கியுள்ளேன், உள்ளங்கையில் தாங்கியுள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, மகனே மகளே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவக்கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவக்கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்துச் செல்வேன், எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே யோவான செய்தி 14வது அதிகாரம் 6வது இறைவசனம் ஆண்டவர் சொல்லுகிறார், வாழ்வும் வழியும் நானே, என்னை என்று எவரும் விண்ணக தந்தையிடம் வர முடியாது என்று சொல்லி சாமி சொல்றார். நான் தான் உனக்கு வாழ்வு, நான் தான் உனக்கு வழி, என்னை என்று நீ கடவுளிடம் வர முடியாது, விண்ணக தந்தையிடம் வர முடியாது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வாழ்விலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்வு, மண்ணுலக வாழ்வு என்பது நிலையான வாழ்வு இல்லை. சிலருக்கு 10 வருடம், 15 வருடம், 20 வருடம், ஏன் 100 வருடம் கூட இருக்கலாம். ஆனால் நிலையான வாழ்வு கொண்டு உண்டு என்று சொன்னால் அது எங்கே என்று சொன்னால் விண்ணக வாழ்வுதான் எனக்கும் உங்களுக்கும் நிலையான வாழ்வு. அப்ப இந்த மண்ணகத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த திருப்பலி எதற்காக? விண்ணக வாழ்வை நோக்கிய பயணத்திலே நான் பங்கெடுக்க உதவுவதுதான் இந்த திருப்பலி. இந்த திருவருட்சாதனங்கள், சாக்ரமெண்ட்ஸ், இவையெல்லாம் எதற்காக என்று சொன்னால் விண்ணகத்திலே ஆண்டவர் இன்னைக்கு நற்செய்தி சொல்ல, அங்கே உறைவிடங்கள் பல உள்ளன. அங்க உறைவிடங்கள், எனக்கு வீடு வச்சிருப்பார், கடவுள் வச்சிருப்பாரு. அதை எப்போது நான் பெற்றுக்கொள்வேன், எப்படி பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் அந்த இயேசுவின் வழியாக அந்த விண்ணக வீட்டை அடைய இயேசுதான் வழி, இயேசுதான் வாழ்வு என்பதை உணர்ந்து வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற இந்த அறிவியல் சூழ்நிலையில, இன்னைக்கு வளர்ந்து வருகின்ற நம்முடைய வளர்ச்சி கொண்ட இந்த நாட்டிலே நாம் இன்றைக்கு கடவுள்தான் என்னுடைய வாழ்வின் மையம், கடவுள்தான் வழி, இயேசுதான் வழி என்பதை மறந்துவிட்டு இன்றைக்கு எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். விடுதலை பயண நூல்களை பாருங்களேன், 3வது அதிகாரத்திலே இந்த எகிப்திலே மக்கள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் பாருங்க, அவருடைய கண்ணீரை கண்டு, எகிப்திலே என் பிள்ளைகள் கடும் வேதனையை நான் கண்டேன், எனக்காக நீ போ என்று சொல்லி மோசேவை அங்கே அழைத்து, அவரே வாழ்வு. 40 வருடங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வு, 40 வருடமா? ஒரு சந்ததி என்பது, ஒரு தலைமுறை என்பது 40 வருடம். அப்ப 40 வருடம் அந்த பாலைவனத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் பாருங்க, அந்த 40 வருடம் ஆண்டவர் தான் அவர்களை வழி நடத்தி வந்தார். விடுதலை பயண நூல் 13:21 சொல்லுகிறது, பகலிலே ஆண்டவர் மேகத்தூணாக, ஏன் அந்த பாலைவனத்திலே வெயில் சுட்டெரித்து விடும், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக மேகத்தூணாக, இரவிலே நெருப்பு தூணாக இருந்து அவர்களுக்கு வழிகாட்டி 40 ஆண்டுகள் அந்த மக்களை வழி நடத்தி கானான் தேசம் என்று சொல்லி ஒரு தேசத்தை கொடுத்தார். இன்னைக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த இஸ்ராயேல் மக்கள் கடவுள் காட்டிய வழியை பின்பற்றினார்கள். அதனால்தான் பாலைவனத்தில் நமக்கு எல்லாமே தெரியும், டெசர்ட் அப்படின்னு சொல்றது. அங்க சாப்பாடு இருக்காது, ஒதுங்குவதற்கு இடம் கிடைக்காது, நிழல் இருக்காது, தண்ணீர் இருக்காது, எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட ஆண்டவர் பாருங்க குடிப்பதற்கு நீரை கொடுக்கிறார், உண்பதற்கு மன்னாவை கொடுக்கிறார். ஐயோ எங்களுக்கு நான்வெஜ் வேணும், சண்டே எல்லாம் இன்னைக்கு நான்வெஜ் இல்லாமல் நம்ம சாப்பிட்றது இல்லை. ஞாயிற்றுக்கிழமையில கறி சாப்பிட்டாதான் அன்னைக்கு நமக்கு ஓய்வு நாள், ஆண்டவர் கடைபிடித்த நாள் நம்மளா உருவாக்கிக்கிட்டோம். பாருங்க, இந்த இஸ்ராயேல் மக்களும் அப்படித்தான் இருந்தார்கள். அவங்க ஐயோ அங்க உட்கார்ந்து இருந்தாவது அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இறைச்சி பாத்திரத்தின் வாசனையை பிடிச்சிக்கிட்டு நான் சாப்பிட்டுருப்பேனே, அது கூட எனக்கு இந்த பாலைவனத்தில் கொடுக்கலே அப்படின்னு ஆண்டு சாட மடப்பயலுங்களே, நீ சாப்பாட்டு பாத்திர பக்கத்தில் உட்காந்து அந்த வாசனையை நினைச்சிக்கல, நான் அதை விட பெரிய ஆண்டவர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு உண்ண உணவு இறைச்சியாக அந்த காடையை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார். ஆண்டவரே வழியாக இருந்தார். ஆண்டவரை அவர்கள் யாரெல்லாம் பற்றி கொண்டார்களோ அவர்கள் எல்லோருமே அந்த கானான் தேசத்தை அடைந்தார்கள். மோசே சில நேரத்துல இந்த பாறையை தட்டும்போது சொல்றார், ஒரு தடவை தட்டு. மோசே 2 தடவை தட்டுறார், கானான் தேசத்தை எடுத்து விட்டார். ஏனென்றால் பாருங்களேன், கடவுள் காட்டிய அந்த வழியில் நடக்க தவினார். கானான் தேசத்தை அவர் பார்க்கவே இல்லை, ஜோஷுவா தான் கூட்டிட்டு போறார். இன்னைக்கு பல நேரத்துல உடலில் இருக்கக்கூடிய நோய்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கண்ணீர், நம்முடைய கவலைகள், இவற்றையெல்லாம் நாம் முன்னிறுத்தி கடவுள் தான் எனக்கு வழி என்பதை மறந்து விடுகிறோம். இன்னைக்கு எதற்கு பெரியவர்கள், இன்னைக்கு எதற்கு குருக்கள், இன்னைக்கு எதற்கு நாட்டு தலைவர்கள்? நம்மை நல்ல வழியில் நடத்துவதற்காக. எதற்கு ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் தலைவி என்று சொல்லி, இந்த குடும்பத்தினுடைய தலைவன் தலைவியுடைய பணி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிள்ளைகளை நல்வழியில் இயேசுவை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும். அதற்காகத்தான். அப்ப இன்னைக்கு வாழ்வாக, எனக்கு வாழ்வாக வழியாக இருக்கக்கூடியது எது? இது அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவராக இருந்தார். இன்றைக்கு எனக்கு எது என்னுடைய வாழ்வு, எது என்னுடைய வழி?
நம்ம பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இயேசுதான் வழி என்று சொல்லி என்னால் காட்ட முடியுமா? இன்னைக்கு நான் குடும்பமாக அமர்ந்து என் இயேசுவே வழி, இஸ் த சோர்ஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப ஜெபமாலை இன்றைக்கு இருக்கிறதா? நம்ம குடும்பத்தில் விவிலியம் படிக்கிற பழக்கம் இருக்கிறதா? ஒரு காலத்தெல்லாம் சாப்பாடு ஜெபமாலைக்கு பிற்பாடு தான் சாப்பாடே இருக்கு எல்லா குடும்பத்திலும். இங்க இருக்கிற பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நமக்கு என்ன ஆச்சு? டிவி சீரியல் வந்துருச்சு. இன்னைக்கு எல்லா சீரியலும் காலைல 10 மணிக்கு தொடங்குது, நைட் 11 மணி வரலும் எல்லா சீரியலும் உட்காந்து பார்த்துட்டு இறைவனை விட்டு வாழ்வின் வழியை விட்டு இன்றைக்கு டிவி சீரியல் ஒரு பக்கம், இன்றைக்கு மொபைல் ஒரு பக்கம். நற்கருணை ஆராதனை கூட மொபைலை வச்சு நோண்டிட்டு இருக்கிறத பார்க்கும்போது வேதனையா இருக்கும். அப்போ வாழ்வின் வழி, சோர்ஸ் ஆஃப் த லைஃப் இங்க இருக்கும்போது நான் மொபைலை நோண்டிட்டு பேசிட்டு கையை கட்டிட்டு எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்னுடைய கஷ்டத்தெல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டு ஏன் வாழ்வின் வழி அவரை நான் விட்டு இன்றைக்கு எதையோ பற்றி கொண்டிருக்கிறேன். திருத்துதர்கள் பணி 3:15 சொல்லுகிறது, புனித பேதுரு சொல்கிறார், வாழ்வின் ஊற்றானவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள் என்று சொல்லி. என்னுடைய பாவம் தாங்க ஆண்டவரை கொன்றது. அவரையே கொன்றுவிட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். எப்படி எனக்கு மோட்சம் கிடைக்கும்? எப்படி நான் ஆண்டவரிடத்தில் வர முடியும்? இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய பதவி, பட்டம், இந்த உறவுகள் எல்லாம் ஒரு வாழ்க்கை மாறிவிடும். மாறாத ஆண்டவர் யார் என்று சொன்னார்? என் ஆண்டவர் மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். இந்த வாழ்வின் ஊற்று ஆண்டவரை பார்த்த உடனே, ஆண்டவரே நீதான் வாழ்வின் ஊற்று அப்படின்னு சொல்லி அவரை பற்றி கொண்டு இறை வார்த்தையை கேட்டு நாம் மனம் மாறி நற்கருணை வழியாக என் வாழ்வின் ஊற்றான நற்கருணை இயேசுவை நான் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து போகும்போது ஒரு எனர்ஜியை ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு போவதற்காக தான் இன்று நான் வந்திருக்கிறேன். எவ்வளோ பெரிய மொபைல் ஃபோன் வாங்கலாம் இன்னைக்கு? 2 லட்சம் 2.5 லட்சம் ஃபோனை வாங்கினா என்ன செய்யணும்? சார்ஜ் போடணும். சார்ஜ் இல்லாமல் எவ்வளோ காஸ்ட்லியாக ஃபோன் வச்சுருந்தா யாருக்கு லாபம்? யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யணும்? சார்ஜ் போடணும். அது ஃபுல் சார்ஜாக இருந்தால் தான் நமக்கு அதை பயன்படுத்த முடியும். இந்த சண்டே நான் திருப்பலிக்கு வருகிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வருகிறேன்னா என் வாழ்வின் ஊற்று இந்த நற்கருணை வழியாக அவரை பெற்றுக்கொள்கிறேன்னு சொன்னால் அவர் தான் எல்லா சக்தியும் ஆற்றலும் எனக்கு கொடுக்கக்கூடியவர். எனக்கு இந்த வாரம் முழுவதும் வாழ்வதற்கு ஆற்றலை, சக்தியை கொடுக்கக்கூடியவர் என் ஆண்டவர். வாழ்வாகிய வழியாகிய அவரை நான் பின்பற்றினால், அவரை பற்றி கொண்டால் எனக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். கண்களை மூடுவோம், ஒரே ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இதயத்தோடு நம்முடைய கரங்களை சேர்த்து வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம். அன்பு இயேசுவே, இந்த காலை பொழுதிற்காக நன்றி சொல்லுகிறேன். யோவான் நற்செய்தி 14:6 நீரே வழி என்பதை உணர்ந்திருக்கிறேன், நீரே வாழ்வு என்பதை உணர்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்வாய் வழியாய் என்னிலே வந்து இதோ என்னுடைய நோய்களை எல்லாம் நீக்கும், சுகத்தை தாரும், விடுதலையை தாரும், கல்வியை தாரும், இறை பக்தியை தந்து நான் என்றும் உம் பிள்ளையாக வாழ அருளை தாரும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.